प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மாதசமுத்திதவதே மதி விஷ்ணு சித்தமோ விஸ்வாபதிவ்யமமிர்தம் வசசா துகானமோ தாபசிதமோ ஹிமருச்சேரிவ மூர்த்திமன்யமோ சந்தப்பயோதிதுகிதோ சகினமும் விதுஸ்துவமோ. நாராயணியத்துல நரநாராயண அவதாரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாராயண பட்டத்திரி இங்க உயர்ந்த தசகத்துல வர்ணிச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டில் கடலூரில் புதுப்பாளையத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் உள்ளே வலம் வந்து நாம் இப்போது ஒவ்வொரு சன்னதியாக தரிசிக்க இருக்கின்றோம். நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம் இப்போது அடைய இருக்கக்கூடிய தரிசனம் கோதை நாச்சியாரான ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை இங்கு மூலவராகவும் உற்சவராகவும் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். என்ன ஒரு பொருத்தம்! குருவாயூரப்பனுடைய சர்வ அனுகிரகம் இன்றைய தினம் உயர்ந்த ஆடி வெள்ளிக்கிழமையாகவும் பூமி பிராட்டியின் அபரிமிதமான ஒரு அம்சமாக உலகத்தை உய்விப்பதற்காக வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழ வேண்டும் என்ற திரிகரண சுத்திகளை உபதேசிப்பதற்காக இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வன்றோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று மகனீயர்கள் கொண்டாடிய திருவாடி பூரமான புண்ணிய தினத்திலே நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் இதோ ஆண்டாள் நாச்சியார் நமக்கு ராஜகோபாலனுடைய திருக்கோயிலிலிருந்து திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். மூலவர் நின்ற திருக்கோலத்திலே அழகாக ஒரு கல் பதித்த சாய்ந்த ஸ்வர்ண கொண்டையோடு நமக்கு காட்சியளிக்கின்றாள். அவளுடைய உயர்ந்த திலகத்தையும் நாம் தரிசித்துக் கொள்கின்றோம். கண்கள் அகல விரித்து திறந்திருக்க நேத்திரத்தினுடைய ஒரு தரிசனம், புன் சிரிப்பு, கர்ண பத்திரங்களை தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் என்று கண்ணனிடமிருந்து வாங்கி பெற்ற கர்ண பத்திரங்களை இங்கு அழகாக சார்த்திக் கொண்டிருக்கின்றாள். அது மட்டுமா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று வாரணமாயிரம் பாடி அரங்கனையே தனக்கு நாதனாக அடைந்து அவனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தினுடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தையும் ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே அடைகின்றோம். ஒரு திருக்கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாக்கிக் கொண்டு உயர்ந்த மூக்குத்தியும் புல்லாக்கையும் தான் கூடாரவல்லி பாசுரத்தில் கூறியபடி இங்கு அணிந்து கொண்டு செவிப்பூவுடன் சேவை சாதிக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் இதே திருக்கோயிலிலே அதே போன்று சேவை அளிக்கக்கூடிய கோதை பிராட்டி உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனமும் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க தூய திருமகளாக அவதரித்த அவளுடைய ஆடிப்பூர உத்தமமான தினத்திலே உற்சவ மூர்த்தியானவர் மூலவர் போன்றே நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். ஆகா, நன்கு இழுத்து கட்டப்பட்ட கொண்டையானது இவள்தான் கோதை பிராட்டி எனக்கு நமக்கு உத்தமமாக அடையாளத்தை காட்டுகின்றது. அந்த கொண்டையும் இடதுபுறம் சாய்ந்திருக்க நெற்றி திலகம் பளபளக்க உற்சவ மூர்த்தியும் திறந்த கண்களோடும் அதே போன்று செவிப்புவோடும் பலவிதமான ஆபரணங்கள் அணிகலன்களை அணிந்து கொண்டு
நீலவண்ண கண்ணனை பக்தியால் ஆண்டதால் நான் ஆண்டாள் என்று பெயர் பெற்றேன் என்று உணர்த்துவது போல நீல வண்ண பட்டு வஸ்திரத்தை தான் அழகாக தரித்துக் கொண்டிருக்கக்கூட காட்சியையும் நாம் பக்தியோடு தரிசிக்கின்றோம். ஒரு திருக்கையிலே தாமரை புஷ்பம், ஒரு திருக்கையை தொங்கவிட்டுக் கொண்டு மாலைகளை சூடி களைவதற்காக சூடி கொடுத்த சுடர்கொடியாக திவ்ய தரிசனத்தை இந்நாளிலே நமக்கு மூலவராகவும் உற்சவராகவும் அளிக்கக்கூடிய ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புறச் செய்யும் என்ற சந்தோஷத்தோடு நாராயணியத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பா நரநாராயண ஸ்வரூபமாக ஒருவர் தவம் செய்யவும் ஒருவர் யுத்தம் செய்யவும் தாங்கள் சலீலம் யகதாம் விளையாட்டாக இந்த நரநாராயணனை வதம் பண்ணி ஒவ்வொருவரும் நீங்கள் கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பின்னால் பிறவியை எடுப்பதற்கு இப்போதே பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்த ஆரம்பித்தீர்களாமேன்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முடிவுக்கு வரார். பர்யாய நிர்மித தபஸ்ஸமரௌ பவந்தமோ சிஷ்டைக கங்கடமமோ ஞகதமோ சலீலமோ. அந்த விளையாட்டாக சகஸ்ராட்சனை நீங்க கொன்றேள், தபஸ் பண்றதுக்கு தயாரானேன்னு இந்த 16வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகம் முடிகிறது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, நாரணனம் பெயர் பெற்றோ நானிலத்தே நவிலறிய செயல்கள் செய்து பரவறிய பெருமையுடன் பாரினிலே 1000 ஆண்டுகள் தம் தவத்தை செய்தே விரவும் ஒரு வெற்றி பெறும் 1000 கவச்சங்கள் கொண்டுள்ள அரக்கல் தன்னை கரவொளியை தேவரெல்லாம் செய்திடவே கட்டோடும் அழித்திட்டீர் கண்ணா எங்கள் கவலை நீங்கவே. அவனை தேவதைகளெல்லாம் பூமாரி பொழிய அந்த அசுரனை அழிச்சேலாமேன்னு சொல்லி அடுத்த 16வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பகவான் எந்த ஒரு பரிணாமத்துல பதரிகாசிரமத்துல உத்தமமாக இன்று வரைக்கும் நமக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்துண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வைபவத்தை ஆரம்பிக்கிறாராம். குருவாயூரப்பா அன்வாச்சரம் உபதி சன்னபி மோக்ஷ தர்மமோ त्वं भ्रातृमन् भदरिकाश्रममध्यवात्सीके चक्रोदते समतपोबलनिस्सगात्मा दिव्याङ्गना परिवृतमो பிரதிகாயமாரோ. குருவாயூரப்பா, சகோதரனான நருடனும் கூடிய கர்ம பந்தத்திலேருந்து விடுபடுவதற்காக தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு நாரதாதி மகர்ஷிகளுக்கு பெரிய உபதேசத்தை நீ பண்ண ஆரம்பிச்ச. நரநாராயண அவதாரத்துல ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நமக்கு எம்பெருமானுடைய திருநாமங்கள்ல மந்திரங்கள்ல உயர்ந்த மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம்னு நம்ம சொல்லுவோம். அஷ்டாட்சரம்னா 8 எழுத்துக்கள் கொண்டது. அந்த 8 எழுத்து கொண்ட மந்திரம் என்ன? ஓம் நமோ நாராயணாயா. அந்த ஓம் நமோ நாராயணாயான்ற அஷ்டாட்சர மந்திரம் நமக்கு தெரியும். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நலந்தரும் செய்யும் நீல்விஷம் வருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்றது ஆயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஆழ்வார் 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை சொல்றதுனால 8 விதத்துல நமக்கு பலன்கள் கிடைக்கும்னு இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கார். அதுக்கும் நரநாராயணனுக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தோணலாம். நரநாராயண மூர்த்தி தான் பத்ரிகாசிரமத்துல தான் தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கு குழுமி இருந்த தேவதைகள், பிரம்மா, நாரதாதி மகர்ஷிகள், சித்தர்கள் எல்லாருக்கும் இந்த ஓம் நமோ நாராயணாயான்ற அஷ்டாட்சர மந்திரத்தை உலகத்துல முதல்ல வெளியில கொண்டு வந்து உபதேசம் பண்ணதே அன்வாச்சர உபதி சன்னபி மோக்ஷ தர்மமோ தொம் பிராத்ருமன் பதரிகாஸ்ரம நித்யவாசிகே. அப்பவே உபதேசம் பண்ணிட்டு தபஸ்ல இறங்கினாளாம். அந்த உபதேசம் பிரம்மாதி தேவதைகளுக்கு இல்ல. கலிகாலத்துல இந்த ஒரு திருநாமத்தை நாம உச்சாரணம் பண்ணா கூட நல்ல கதியை அடையலாம்னு நமக்காக அவர் குருவாயூரப்பா நீ அந்த உத்தமமான மந்திரத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ண. அதனால தான் இன்னைக்கும் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரித்தும் சேவித்தும் அந்த ரூபத்துல உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சோம். அன்வாச்சரோபதி சன்னபி மோக்ஷ தர்மமோ त्वं भ्रातृमनु भदरिकाश्रमवद्यवासिके.
குருவாயூரப்பா, நீயே பத்ரிகாசிரம வாசியாக மாறினியாமே, அங்கேயே நீ தவத்தை பண்ண ஆரம்பிச்சையாமே, அதுக்குத்தான் இந்த அன்வாச்சரன்ற ஒரு பதம். அந்த இடத்துல நீ தவம் பண்ண ஆரம்பிச்சது மோட்ச தர்மத்தையும் இந்திரியங்களை அடக்கக்கூடிய ஒரு சக்தியையும். தபஸ் பண்றதுன்றது உலக விவகாரங்களை விட்டுட்டு எவ்வளவு கடினமான ஒரு காரியம் அப்படின்னு மனசை திருப்பாம தியானம் பண்ணக்கூடிய துறவியினுடைய ஒரு நிலையில, ஆச்சாரியனுடைய நிலையில நரநாராயணனாக நீ அனுஷ்டித்தும் உலகத்துல உபதேசம் செய்தும் நீ பண்ணிண்டு இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்துல இருக்கிறதுனால தான் தொம்பத்ரிகாசிரம வசீனே. உலகத்துல இத்தனை க்ஷேத்திரங்கள் இருந்தா கூட 108 திவ்ய க்ஷேத்திரங்களுக்குள்ள உயர்ந்த க்ஷேத்திரமாக பலர் பத்ரிகாசிரமத்தினுடைய யாத்திரையை தொடராளே. அதுக்கு என்ன காரணம்னா, பட்டத்ரி நாராயணியத்துல சொன்னார், கிருஷ்ணனான நீயே குருவாயூர்ல என்ன ரூபத்தோட இருக்கையோ அதுல மற்றொரு பரிணாமத்தோட நீ பத்ரிகாசிரமத்துல இருக்கேன்னாராம். அது பட்டத்ரி சொன்னதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய ஒத்துமை தெரியறதுன்னா, சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துக்கு தொம் பிராத்ருமான் பத்ரிகாசிரம மத்தியவாசிகி. குருவாயூரப்பன் வேற இல்ல, பத்ரி நாராயணன் நரநாராயணன் வேற இல்ல, இது சத்தியம் தான் என்றார். குருவாயூரப்பன் தலையசிக்க போறார். குருவாயூரப்பன் எங்கேயோ கேரள தேசத்துல தெற்கு பக்கம் இருக்கார். பத்ரிகாசிரமத்துல உயரத்துல எங்கேயோ நரநாராயணனும் பத்ரி நாராயணனும் இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்ட உடனே அவர் எப்படி தலையசைக்கலாம்? இது தப்பு இல்லையா? நான் வேற, நரநாராயண பத்ரி நாராயணால் வேற, அந்த க்ஷேத்திரம் வேற, இந்த க்ஷேத்திரம் வேறேன்னு சொல்லணுமே. சொல்லல குருவாயூரப்பன், ஆமோதிச்சார். காரணம் என்னன்னா, பட்டத்ரி நாராயணியத்துல சொன்னார், குருவாயூர் கண்ணன்னு உனக்கு பேரு, கண்ணனாக நீயே நாராயண சப்தத்தை உபதேசம் பண்ண நரநாராயணன். ரெண்டாவது, பத்ரிகாசிரமத்துல காலம்பர அதிகாலையில 3 மணிக்கு சன்னதியை திறந்து பூஜைகளானது ஆரம்பிக்கிறது. அதே ஒத்துமை குருவாயூரப்பா, உனக்கும் இங்க அதிகாலையில 3 மணிக்கு அபிஷேகத்தோட உன் பூஜை தொடங்குறது. இங்க சங்காபிஷேகம், பத்ரி கஷேத்திரத்திலையும் நாராயணனுக்கு சங்காபிஷேகம். அதே மாதிரி இன்னொரு ஒத்துமை என்ன, குருவாயூர் கஷேத்திரத்துல குருவாயூரப்பா உன்னுடைய பூஜை கிரமங்கள்லாம் ஒழுங்கா இல்லாத போது ஆதிசங்கரர் இங்க வந்து உனக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு நாரதர் மூலமாக ஆதிசங்கரர் குருவாயூரப்பனான உனக்கு நிர்மால்ய தரிசனத்திலிருந்து ராத்திரி விஸ்வரூபம் லட்சதீபம் வரைக்கும் பூஜையை ஒழுங்குபடுத்தினார். அதே போல ஒரு பெரிய ஒத்துமை பத்ரிகாசிரம கஷேத்திரத்திலையும் நாராயணனான உனக்கு ஆதிசங்கரரே பிரதிஷ்டை பண்ணி அவர்தான் அங்க பூஜையினுடைய முறைகளை ஒழுங்கு பண்ணார். குருவாயூர்ல பூஜை பண்றவா நம்பூதிரிகள். குருவாயூரப்பா வடதேசமாக இருந்தா கூட பத்ரிகாசிரமத்துல அதே நம்பூதிரி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் ராவல்ன்ற ஒரு பேரோட அங்க உனக்கு நரநாராயணனான உனக்கும் பத்ரி நாராயணனுக்கும் பூஜையை பண்ணிட்டு இருக்கா. இங்கேயும் உன்னுடைய உயரம் 3 3.5 அடிக்குள்ள, பத்ரிகாசிரமத்திலையும் உன்னுடைய ஒரு உயரம் 3 3.5 மணிக்குள்ள. ஆக இதுவும் புண்ணிய கஷேத்திரம், அதுவும் புண்ணிய கஷேத்திரம். எல்லாத்துக்கும் மேல ஒத்துமை குருவாயூரப்பா. ராத்திரி நடைய சாத்திர சமயத்துல குருவாயூருக்கு உனக்கு பிடித்தமான சந்தனத்தை அப்பி அப்பி கலபச்சாத்துன்னு சந்தன காப்பால உன்னை மூடி அலங்காரத்தை முடிக்கிறா. அதே போலத்தான் பத்ரிகாசிரமத்திலையும் ராத்திரி நடைய சாத்திர சமயத்துல சந்தன காப்பால பத்ரி நரநாராயணனை மூடி அங்க கோயில சாத்திரா. காலம்பர உன்னுடைய சந்தனம் இங்க பிரசாதமா கொடுக்கப்படுகிறது, அங்கேயும் உன்னுடைய சந்தனம் யாத்ரிகர்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்படுறது. பூஜை முறையாலும் பூஜையை ஸ்தாபித்ததாலும் இருக்கக்கூடிய அளவாலும் எல்லாத்தாலையும் 2 பேரும் ஒத்திருக்கிற சமயத்துல நான் எப்படி வேறுன்னு சொல்ல முடியும்? தொம்பிராத்ருமன் பத்ரிகாசிரம மத்தியவாசிகி. நீதா அவர்தான் நீன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை கடலூர் புதுப்பாளையம் ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா